மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் OAW செயல்முறை மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேற்பரப்பில் இருக்கும் குரோமியம் ஆக்சைடுகள் மற்றும் பிற அசுத்தங்களை சுத்தம் செய்யவும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுகளில் சதுர விளிம்புகளை தயார் செய்யவும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டுகளின் சதுர விளிம்புகளை தயார் செய்யவும், பொருத்தமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்லர் ராட், நாசில், கேஸ் பிரஷர் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும், லெஃப்ட்வர்ட் நுட்பத்தை பயன்படுத்தி யூனிஃபார்ம் ரூட் பெனிட்ரேஷனுடன் ஸ்கொயர் பட் ஜாயிண்டை வெல்ட் செய்யவும், ஜாயிண்டை சுத்தம் செய்து வெல்டில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் முடியும். OAW செயல்முறையின் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுகளின் வெல்டு செயல்முறைக்கு தேவையான கருவிகளை இப்போது பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், nozzle, ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, filler rod, ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் சிலிண்டர் மற்றும் வெல்டிங் டார்ச், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ரெஸ்பிரேட்டர். OAW செயல்முறை மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்டின் முக்கியமான ப்ரீ வெல்டிங் தயாரிப்பு படிகளை பார்ப்போம். சதுர விளிம்புகளுடைய ஒரு மெட்டல் ஷீட்டை தயாரிக்கவும். நூற்றி 50 mm நீளமும் 50 mm அகலமும் கொண்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் பிரஷை பயன்படுத்தி மேற்பரப்பு குரோமியம் ஆக்சைடு மற்றும் பிற அசுத்தங்களை அகற்ற ஷீட்டுகளை சுத்தம் செய்யவும். நாசில் நம்பர் 5ஐ தேர்ந்தெடுத்து ப்ளோ பைப்பில் பொருத்தவும். 18x8 வகை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்லர் ராடை தாங்கிய 1.6 mm ஸ்பெஷலி ட்ரீட்டட் குரோமியம் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஜிங்க் குளோரைட் மற்றும் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆகியவற்றை கொண்ட நல்ல தரமான ஃப்ளக்ஸை தேர்ந்தெடுக்கவும். பவுடர்ட் ஃப்ளக்ஸை தண்ணீர் சேர்த்து ஒரு பேஸ்டி வடிவில் செய்யவும். ஸ்ட்ரிக்ட் நியூட்ரல் ஃப்ளேமை அல்லது ஸ்லைட்லி கார்பரைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். இப்போது OAW செயல்முறை மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுகளின் வெல்டிங் செயல்முறை பற்றி தெரிந்து கொள்வோம். 18x8 வகை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்லர் ராடை தாங்கிய 1.6 mm ஸ்பெஷலி ட்ரீட்டட் குரோமியமை தேர்ந்தெடுக்கவும் அல்லது ஃபில்லர் ராடாக பயன்படுத்த பேஸ் மெட்டலில் இருந்து ஸ்ட்ரிப்புகளை வெட்டவும். 18x8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்பது அலாய் ஸ்டீலில் 18% குரோமியம், 8% நிக்கல் மற்றும் மீதமுள்ள சதவீதம் அயன் கார்பன் போன்றவை. ஸ்ட்ரிக்ட் நியூட்ரல் ஃப்ளேமை அல்லது ஸ்லைட்லி கார்பரைசிங் ஃப்ளேமை அமைக்கவும். இதனால் தீங்கு விளைவிக்கும் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் உருவாவதை தடுக்க முடியும். பிளேட்டுகளை தயார் செய்து பொருத்தவும். ஜாயிண்ட்டுகளின் இரு முனைகளிலும் மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள ஒவ்வொரு 50 mmக்கும் டாக் வெல்ட் செய்யவும். ப்ளோ பைப்பை 80 டிகிரி முதல் 90 டிகிரி கோணத்திலும் ஃபில்லர் ராடை 20 டிகிரி முதல் 30 டிகிரி கோணம் வரையிலும் பிடித்து வலது புறத்தில் இருந்து வெல்டிங் செய்ய தொடங்குங்கள். பீடின் முடிவில் கிரேட்டரை நிரப்புவதன் மூலம் வெல்டை முடிக்கவும்.
வெல்ட் பீடை சுத்தம் செய்து ஆய்வு செய்யவும். இப்போது OAW செயல்முறையின் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். ஃப்ளக்ஸ் ரெசிடியூக்களை முழுமையாக அகற்றுவதை உறுதி செய்யவும். சீரான மற்றும் சுத்தமான தோற்றத்தை கொடுக்க வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். பீடின் முடிவில் கிரேட்டரை நிரப்புவதன் மூலம் வெல்டை முடிக்கவும். கிராக்ஸ், ரூட் ஃபியூஷனில் லேக், ரூட் பெனிட்ரேஷனில் லேக், distortion, recap. இந்த தலைப்பில் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்டின் மேற்பரப்பில் இருக்கும் குரோமியம் ஆக்சைடுகள் மற்றும் பிற அசுத்தங்களை சுத்தம் செய்யவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்களில் சதுர விளிம்புகளை தயார் செய்யவும். வெல்ட் செய்ய வேண்டிய ஷீட்டின் ஓரங்களில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளக்ஸ் பயன்படுத்தவும். பொருத்தமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்லர் ராட் சரி பார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.